ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ ரேஷன் பச்சரிசியை வச்சு 4 வகையான ரெசிபி செஞ்சுருக்கேன். அது என்னென்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ரேஷன் பச்சரிசி. இதை மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். இந்த மாவை வச்சு கார வகைகள், ஸ்வீட் வகைகள்னு நிறைய ரெசிபி பண்ணலாம். இதை முழு அரிசியை பயன்படுத்தியும் நிறைய ரெசிபி செய்யலாம். நான் இன்றைக்கி 4 ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். அது என்னென்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு செஞ்சுருக்கேன். 2வது ரெசிபி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இது 3வது ரெசிபி பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இது 4வது ரெசிபி வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி 4 ரெசிபி மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இடியாப்பம் நான் செய்யலை. இடியாப்பமும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இடியாப்பம் மாவு தீர்ந்து போச்சு, அதனால் இடியாப்பம் செய்யலை. இன்னொரு வீடியோவில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.